எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமா போறாரு, அவர் தன்னோட தகுதியை மீறி பேசுறாரு. அது குறிப்பா அவர் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஏன் தகுதிக்கு அவர் தான் பேசுறதா அப்படிலாம் கேட்கிறாரு. ஆனா அந்த மாதிரி அண்ணாமலை வந்து உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, சரியா நடந்துக்கிறாரா, அதை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், நான் எப்படி யதார்த்தமாக பேசக்கூடியவன், எதையும் அன்னைக்காக ஒரு செய்தி பேச மாட்டேன். திரும்ப நான் திருச்சி வரப்போ உங்களையெல்லாம் சந்திக்கணும். எப்போ இல்லை, இன்றைக்கு இல்லை, இன்னும் 10 வருஷங்களாலும் என்னுடைய பதில் நீங்கள் திருப்பி கேட்டால் அது எப்போயுமே ஒரே பதிலாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், என்னோட அவர் நான் பழகிற வரைக்கும் ஒரு நல்ல படித்த அதிகாரியாக செயல்பட்டவர், நல்ல புத்திசாலியாக இருக்கிறாரு. இன்னொன்று தெரியும் உங்களுக்கு, நான் ஸ்ட்ரைட்டாக பேசுவேன். அவர் என்னிடம் நட்போடவும் எதையும் திறந்த மனதோடு பேசுகிறார். அதனால் எனக்கு அவர் ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார். திருப்பி அதே கேள்விதான், எடப்பாடி பழனிசாமி திருப்பி வந்து பாஜக கூட்டணிக்கு வந்தா நீங்க அவர்களுடைய தொகுதியில போட்டி, அவங்க வந்து அண்ணா வந்து இரட்டல் நிற்பாங்க, நீங்க ஒருவேளை அரசியலில் திமுகங்கிற ஒரு தீய சக்தி அழிப்பதற்காக பாஜக எல்லா கட்சிகளிடம் கூட்டணிக்கு வேண்டும் என்று பேசலாம். அது அவர்கள் பக்கத்து நியாயம். நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோன்னு பாருங்களேன், வெயிட் பண்ணுங்களேன். என்ன இருக்குது, இப்போ இத்தனை நாள் இந்த கட்சிக்காரியை கூட்டணி போகலான்னு நாங்கள் வந்து சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கோம். அது கூட்டணி உறுதியான பின்பு சொல்கிறேன்னு சொன்னேன். எதையும் ஒரு அஃபிஷியலாக வரணும். அண்ணா திமுக இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து மாநில கட்சிகளில் திமுகவோட 90% நிதி வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் வந்திருக்குன்னு, அதனால் அதை எஸ்பிஐ அதை ஹேண்டில் பண்ணிக்க போகிறாங்க. அது எஸ்பிஐயோட ஹெட்டாக்கு நம்ம எதுக்கு அதை போய் மண்டை உடைச்சிக்கிட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.